நமஸ்காரம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல போறேன். நேத்து ஷார்ட்ஸ்ல கண்டினியூ பண்ண மெசேஜ் தான். இருட்டில இருந்து வெளிச்சத்தை நோக்கி நகர்வதும் கலங்கரை விளக்கமாக மாறி கரை சேர்வதற்காக அப்படி சொல்லி. ஸோ எதனால இந்த ஒரு விஷயத்த சொன்னேன்னா, நாங்க நாங்க வந்து சின்ன வயசுல ஒரு புக் லேர்ன் பண்ணோம். ராமகிருஷ்ண விஜயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புக்ல எங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருந்தது. அந்த ஸ்டோரியில இங்க என்னன்னா, ஒரு மீனவன் அவனுக்கு வந்து அந்த மீனவனுக்கு வந்து படகு ஓட்ட தெரியும். நல்லா துடுப்பும் போட தெரியும். என்ன பயணம் பண்ணாலும் அலை ரொம்ப அதிகமா இருந்தாலும் சமாளிச்சு எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியும். ஸோ இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த கிராமத்துல வேற வேற இதுக்கு வந்து போறதுக்காக ஒரு வழிப்போக்கர் வந்தாரு. அவர் வந்து எங்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வழிப்போக்கர் வந்து சொன்னாரு, நான் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க போறேன், அதனால வேற நாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு அந்த பயணத்துல அந்த படகுல ஏறிட்டாரு. அவர் கையில பெரிய புக் ஒன்று வச்சிருந்தார். அந்த புக்கு பார்த்துட்டு இந்த மீனவர் வந்து, ஐயா நீங்க ரொம்ப படிச்சிருக்கீங்க போல் இருக்கே அப்படி. ஆமா நான் ரொம்ப படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கர்வமா திரும்ப திமிரா பேசினார். அப்படியா, நீ ஏன் படிக்காம விட்ட அப்படின்னு ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணிட்டே வந்தாராம். அட்வைஸ் பண்ணிட்டே வந்தாலும் இந்த இவரும் வந்து மீனவர் வந்து பொறுமையா கேட்டுட்டே வந்தாராம். திடீர்னு வந்து பார்த்தேன்னா அந்த இடத்துல அந்த படகுல ஒரு ஓட்டை வந்துருச்சான். ஓட்டை வந்தவுடனே என்னடா இது படகுல ஓட்டை வந்துருச்சு, ஐயையோ ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து எனக்கு நீச்சல் தெரியாதே அப்படின்னு. நீச்சல் தெரியாதா, என்னென்னமோ படிச்சிருக்கீங்கன்றீங்க, நீச்சல் தெரியாதா, ஐயோ எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஐயா, நீங்க வந்து நீச்சல் அடிச்சு நீங்க வெளியில வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு மீனவர் வந்து குதிச்சுட்டாரு தண்ணியில. அப்பதான் அவருடைய மூளைக்கு உரைச்சுதான், படிப்பு 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 படி படிக்கிறதுனால எனக்கு வந்து தலையில கர்வம் தான் ஏறினே தவிர லைஃபுக்கு தேவையான அத்தனை ஸ்கில்லும் நான் லேர்ன் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு என்னையும் கொஞ்சம் காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி அந்த மீனவன் வந்து தன்னுடைய போட்டுல தான் வந்தவங்கள நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்ற உண்மையான மனிதாபிமான அடிப்படையில அவர் பேசின திமிருக்கு கர்வத்துக்கு அங்கே விட்டுட்டு வரணும். அப்படி நினைக்கிற ஒரு மனிதர்கள் இருக்கிற காலத்துல இந்த மீனவர் வந்து தன்னுடைய பொறுப்பு அப்படின்றத உணர்ந்து அந்த வழிப்போக்கரையும் காப்பாத்தினார். ஸோ இந்த கதை எதுக்காகனா, நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சோம்னா நினைச்சோம்னா நம்மளுக்கு அந்த சின்ன ஒரு எறும்பு கூட நம்மளுக்கு இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுன்னு சொல்லுவோம். இப்ப எனக்கு வந்து இந்த ஒரு ஒரு சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்து நான் கொஞ்சம் உணர்ந்ததுனால, நான் முழுசா உணர்ந்தனான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உணர்ந்ததுனால நான் அது சில விஷயங்களை சொல்றேன். எனக்கு முக்கியமா உதவி பண்ணது ஒரே ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா 2018 மே மாசம் நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணேன். என்ன கிளாஸ்ன்னு கேக்குறீங்களா? சாம்பவி மகாமுத்ரக்ரியா. சாம்பவி அப்படின்ற ஒரு கிளாஸ்ல வந்து நான் அந்த 7 நாள் பயிற்சி பண்ணிருக்கேன். அதுதான் என் வாழ்க்கைக்கான முதல் படி. லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட். இன்னும் நிறைய சந்தர்ப்பங்கள், நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி நான் ப்ராடக்டை பத்தி பேசணும் அப்படின்றது இருக்கு. ஏன்னா என்னுடைய பொழப்பது தான். ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். காலேஜ் வியர், சில்ட்ரன்ஸ்க்கும் வியர் பண்ணலாம்.
ஸ்டட்ஸு, இது கூட பேங்கிள்ஸு, ஹேர் பேண்ட்ஸ். ஸோ மொத்தமும் இந்த ஒரு செட்டாக வந்து நம்ம கலர் கலராக டிசைன் பண்ணலாம். ஸோ எந்த கலர் நம்மளுக்கு ட்ரெஸ் மேட்சிங்காக வேணுமோ அந்த கலரை நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரணும்னா பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரில் ப்ரைஸும் காலும் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பர். நன்றி, நமஸ்காரம்.